அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இன்று பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அப்படின்னாலே சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உரிய ஒரு மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் மாசி மகம் என்று இன்றைய நாளில் சிவபெருமானை நினைத்து இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக சொல்கிறேங்க, நீங்கள் மனசில் என்ன நினைத்து கொண்டு இந்த வார்த்தையை சொன்னீங்களோ அது உடனடியாக உங்களுக்கு சித்தியடைந்து நீங்கள் கேட்டதை கொடுக்கும். அதாவது இது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் வசமாக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர வார்த்தைன்னு கூட சொல்லலாம். மிகவும் எளிமையானது தான், ஒரே ஒரு வரி தான். ஆனால் இதனோட பலன்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பவே முடியாத அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். பர்டிகுலராக மாசி மகம் சிவனுக்குரிய இந்த நாளை நீங்கள் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே கொடுத்துவிடும். மிகவும் சக்தி வாய்ந்த வார்த்தை, யாருமே தவற விட்டுடாதீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளுக்குரிய பூஜையோ வழிபாடோ மந்திரமோ நம்ம சொல்லும்போது அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா நமக்கு இரட்டிப்பு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் மறக்காமல் இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அது என்ன அந்த மந்திர வார்த்தை, அதை நம்ம எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்று பார்த்திங்கன்னா மாசி மகம், அதாவது பௌர்ணமி, அமாவாசை, மாசி மாதம் முழுவதுமே பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே நல்ல நல்ல சக்திகளுடைய ஆற்றலும் பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதத்தை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி, அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாசி மகம். இந்த மகா சிவராத்திரியும் மாசி மகமும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கே உரிய அற்புதமான நாள். அதாவது இந்த மாசி மகத்தன்று சிவபெருமானை வழிபடும் போது நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு புண்ணிய பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இல்லை புண்ணிய தீர்த்தத்தில் போய் நீராட முடியாவிட்டாலும் சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் முழுவதும் நீங்கி நீங்கள் கேட்ட வரத்தையும் மனதார சிவபெருமான் கொடுப்பார் அப்படின்றது ஐதீகம். இது பார்த்திங்கன்னா ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் சொல்லலாம், எந்த இடத்துல இருந்து வேண்டுமென்றாலும் சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் வீட்டில், நீங்கள் ஆஃபீஸ் போயிருக்கீங்க, அந்த இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம். முழுக்க முழுக்க சிவபெருமான் மீது நம்பிக்கை வைத்து இதை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இன்றைய நாளில் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை உங்கள் வாயால் உச்சரிக்கும் போது சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, நீங்கள் மனதில் என்ன நினைச்சு கொண்டு இந்த வார்த்தையை சொன்னீங்களோ அந்த ஒரு விஷயத்தை சிவபெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். மாசி மகம் பார்த்திங்கன்னா இன்று, அதாவது மார்ச் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் 3:53 மணிக்கு துவங்கி நாளைக்கு 13ஆம் தேதி காலை 5:09 வரை தான் இந்த மக நட்சத்திரம் இருக்குது. அதே போல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணிக்கு துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக 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 சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. சதுர்தசி அப்படின்றது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்குரிய திதி. இந்த திதியில் நீங்கள் வழிபடும்போது சிவபெருமானின் அருளும் நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்று 10:50 மணிக்கு மேலே காலையில் இந்த சதுர்தசி தொடங்குது. இன்று முழுவதும் இருக்குது. அதனால் இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதாவது இதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சுத்தமாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லுங்கள். அதே போல் மாதவிடாய் காலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மனசுக்குள்ளே தான் சொல்லணும். இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் உட்கார்ந்து சொல்லலாம். பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கீங்க, வெளியில் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அங்கே இதற்காக ஒரு 5 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் டயத்தை ஒதுக்கி அந்த இடத்துல நீங்கள் வெறும் தரையில் அமராமல் ஏதாவது பெட்ஷீட்டு, மேட் இல்லைன்னா பலகையில் இல்லை சேரில் உட்காந்து கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கமாக பார்த்து நீங்கள் உட்காந்துக்கணும். உங்கள் முகம் கிழக்கு பக்கம் பார்த்தது போல் இருக்கணும். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. நல்ல ஒரு சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நீங்கள் எதிர்பார்த்த சேலரியில் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைவேறாத ஆசைகள், இது வரைக்கும் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஆசைகள் எதுவாக கூட இருக்கலாம். நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க ஒன்று சேர்றதுக்கு நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்க, அந்த குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகளை கூட சொல்லலாம். அவங்க சொல்ல முடியாத பட்சத்தில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லலாம், அம்மா
அம்மாவோ அப்பாவோ இந்த மந்திரத்தை சொல்லலாம். உங்களுக்கு என்ன ஆசைகள் நிறைவேறணுமோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு சிவபெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வேண்டுதலுக்காக இந்த மந்திரம் நான் சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் என்னுடைய இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சங்கல்பத்தை சொல்லிவிட்டு முதல்ல விநாயக பெருமானுக்கு நன்றியை சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்திற்கும் நன்றியை சொல்லிவிட்டு நீங்கள் இஷ்ட தெய்வமாக யாரை வழிபடுறீங்களோ அவங்களுக்கும் நீங்கள் நன்றியை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 108 முறையும் சொல்லலாம், 54 முறையும் சொல்லலாம், 21 முறையும் சொல்லலாம். குறைஞ்சது 12 முறையாவது நீங்கள் இன்றைய தினத்தில் சொல்லுங்கள். எதுவுமே சொல்ல முடியல வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு முறை மட்டும் மனதார நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். உங்களால் நிறைய தடவை சொல்ல முடிஞ்சாலும் நீங்கள் சொல்லலாம். இன்றைய தினத்தில் ஒரு முறையாவது சொன்னாலும் இதற்கான பலனை கண்டிப்பாக சிவபெருமான் தந்துருவார். அது என்ன அந்த மந்திர வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் ஐ மனோவஞ்சித சித்தாய ஐம் ஐம் ஓம். ஓம் ஐம் ஐம் மனோவஞ்சித சித்தாய ஐம் ஐம் ஓம். ஓம் ஐம் ஐம் மனோவஞ்சித சித்தாய ஐம் ஐம் ஓம் அப்படின்னு இந்த மந்திரத்தை உங்களால் இன்றைய தினத்தில் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன மனசில் நினச்சிட்டு சொல்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை சித்தி பண்ணி கொடுக்கக்கூடியது, அதாவது நீங்கள் கேட்டதை உடனடியாக கொடுக்கக்கூடியது. நம்பிக்கையோடு சொல்லுங்கள். வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாராளமாக சொல்லலாம். உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் உங்களால் எந்த ஒரு வழிபாடும் பண்ண முடியல அப்படின்னாலும் மனதார சிவபெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் கேட்டதை இன்றைய நாளில் சிவபெருமான் கண்டிப்பாக கொடுப்பார். முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.